வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவன் பயங்கரமா நடேசன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா என் அம்மாவை நீ கொன்னு இருப்ப, கொலகாரையா நீ அப்படின்னு பல்லவன் கத்திக்கிட்டு இருக்க. நிலா ரொம்ப கோவமா பல்லவான்னு கூப்பிடுறாங்க. நடேசன் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு வெளியே போயிட்டு இருக்க. ஊர்க்காரங்க சொல்றதுல எல்லாம் எந்த தப்பும் இல்ல, இவரு உண்மையிலேயுமே ஒரு கொலகாரன் தானே கத்துறாரு பல்லவன். பல்லவா அமைதியாருன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. திரும்பி நடந்துட்டு இருந்த நடேசனை படார்னு திருப்பி அப்படியே கழுத்தோட கொத்தா புடிச்சு, யோ என் அம்மாவை ஏன் துரத்துன சொல்லியா, ஏன் துரத்துன, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணன்னு பல்லவன் பனியனை புடிச்சு அவரை உலுக்கிக்கிட்டு இருக்க. பாண்டியும் சோழனும் ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சு இழுக்கிறாங்க பல்லவனை. ஆனா பல்லவன் விடாம ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்க. நிலாவும் பல்லவா பல்லவான்னு கத்திட்டு இருக்காங்க. டேய் பல்லவா கொஞ்சம் அமைதியா சொல்றத கேளுடான்னு சோழனும் பாண்டியும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பதிலா நீ போயிருக்கலாம் ஐயா. நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, மொத்தமா இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம் ஐயா. நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன், என் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு பல்லவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. டேய் பல்லவா என்ன பேசுற அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நீதான் ஐயா. நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஏன் இந்த வீட்டுல இன்னும் உயிரோட இருக்க, செத்து போய்யா செத்து போ அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து ஆறுதல் படுத்த முயற்சி பண்றாங்க. நடேசன் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க. ஏன் ஜடம் மாதிரி நின்னுட்டு இருக்க, உன்னால எங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் ஐயா அப்படின்னு பல்லவன் நடேசனை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்க. டேய் பல்லவா சொன்னா கேளுடா, கையெடுறா அப்படின்னு பாண்டி சோழன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே விடுனே விடுனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்க. பல்லவா பல்லவான்னு நிலா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பல்லவன் துளி கூட சட்டை பண்ணல. நீ செத்து போனா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம்யா, செத்து தொலையான்றாரு பல்லவன். பல்லவா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன் அப்படின்னு நிலாவும், டேய் பல்லவா சொல்றத கேளுடா அமைதியா இருடான்னு சோழன்னு சொல்றாங்க. நடேசன் அசையாம அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. யோ ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்க. மூணு பேரும் பல்லவனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாங்க, முடியல, விடுன விடுன, நான் இன்னைக்கு இந்த ஆளை தொலைச்சுக்கிட்டாம விட மாட்டேன்னு பல்லவன் எகிரிட்டு இருக்க. சேரன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. சத்தம் கேட்கறத பார்த்துட்டு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்துறாரு. இப்படி பூமிக்கு பாரமா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எதுக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்கிற, செத்து தொலை செத்து போ அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. நிலாவும் வந்து பல்லவனோட கையை பிடிச்சி பல்லவா விடு அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. பல்லவன் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்க. பல்லவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து பலார்னு ஒரு அற விடுறாங்க நிலா. பல்லவன் அதே கோவத்தோட நிறுத்த இன்னொரு அற விடுறாங்க நிலா. பல்லவன் பயங்கர அதிர்ச்சியோட கண்ணத்துல கைய வச்சுட்டு நிக்கிறாரு. ஐயோ என்னமான்ற மாதிரி நடேசன் கைய நீட்டிட்டு இருக்க. உள்ளர வந்த சேரன் அதிர்ச்சியோட பாக்குறாரு. நிலா அப்படியே பத்ரகாளி மாதிரி நிக்கிறாங்க பல்லவனுக்கு எதிரில. பாண்டியன் சோழனு கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க இன்ன வரைக்கும் நிலா இவ்வளவு கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசுற, அவரை செத்து போக சொல்லு, நீ யாரு அப்படின்னு நிலா சத்தம் போட்டுட்டு இருக்க. சேரன் அப்படியே கீழெல்லாம் பாக்குறாரு. டேப் ரெக்கார்டர் உடைஞ்சு அங்கங்க செதறி கிடக்கு. நிலா என்னாச்சுப்பான்னு சேரன் கேட்க, தேவையில்லாம அவர்கிட்ட சண்டைக்கு போறான்னு, அவர் வயசு என்ன இவன் வயசு என்ன, அவரை சத்தம் போட்டு நீ வா போன்னு பேசுறான், அறிவில்ல உனக்கு, படிக்கிற பையன் தானே நீ அப்படின்னு நிலா கேட்க. சேரன் அதிர்ச்சியோட பல்லவனையும் நடேசனையும் மாறி மாறி பாக்குறாரு. நடேசன் எந்த உணர்ச்சியும் காட்டாம அப்படியே நிக்கிறாரு. என்ன இவரும் எந்த ரியாக்ஷனும் காட்டாம நிக்கிறாரு, ஒன்னு கத்துவாரு அமைதியா நிக்கிறாருன்னு பாண்டியன் சோழனை பாத்துட்டு இருக்காங்க. பாவம் சின்ன பையன் கோவமா இருக்கன்னு பார்த்தா வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, அவரை செத்து போன்னு சொல்றானே, என்ன வார்த்தை இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க. பல்லவன் அமைதியா கீழே வெறிச்சிட்டு நிக்கிறாரு. இதை கேட்ட சேரன் இன்னமும் அதிர்ந்து போய் பாக்குறாரு. இதெல்லாம் தான் உன் காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்களா, பெரியவங்களை எப்படி மதிச்சு பேசணும்னு தெரியாத உனக்கு அப்படின்னு நிலா கேட்க. யார் பெரியவரு, இவரா பெரியவரு, வயசாயிட்டா மட்டும் அவர் பெரியவராங்கிறாரு பல்லவன் அழுகையோட. ஆமாண்டா அவர் பெரியவர் தான், எல்லாத்துக்கும் மேல அவர் உங்க அப்பா, அவரை நீ இப்படிதான் பேசுவியா அப்படின்னு நிலா கேட்க. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க பல்லவா, இனிமே இந்த வீட்டுல யாரும் அவரை ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல. பல்லவனும் அமைதியா தலையை குனிஞ்சுக்கிறாரு. பாண்டியன் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பாரு, பிடிக்காதவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல. எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏய் செத்து போக சொல்ற நீ, உன் வயசுக்கு நீ இப்படி எல்லாம் பேசலாமா, நீ இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறத கேட்டும் அவர் ஒரு வார்த்தை பேசாம இருக்காரு பாத்தியா, அதான்டா அவர் உன் மேல வச்சிருக்க பாசம், அதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. நடேசன் தலையை குனிஞ்சிட்டு அமைதியா கண்ணை மட்டும் உயர்த்தி நிலாவை பாத்துட்டு இருக்காரு. நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்ப, நாங்களாம் அமைதியா கேட்டுட்டு இருப்போம் நினைச்சியா, அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன் ராஸ்கல்
அப்படின்னு நிலா திட்டிட்டு இருக்க. ஐயோ, இவன் நம்மளதான் மிரட்டுறான்னு பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாரையுமே மிரட்டுறாளே அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாரு சோழன். ஏமா விடுமா அப்படிங்கிறாரு நடேசன். என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், அடிச்சிட்டீங்கல்ல, நான் போறேன், இனிமே நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் வெளியில போறாரு. டேய் பல்லவா, பல்லவா அப்படின்னு அண்ணனுங்க 3 பேரும் ஓடுறாங்க. டேய் டேய் பல்லவா, சொன்னா கேள்டா, எங்கடா போற அப்படின்னு அவரோட கைய போய் ஒருத்தரா பிடிக்க படார் படார்னு தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு பல்லவன். எல்லார் கையையும் தட்டி விட்டுட்டு அவரு விடுவிடுன்னு போயிட்டு இருக்க. வர்ற நிலா போகட்டு விடுங்கன்னு. அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான், அவன் இஷ்டத்துக்கு பேசுவான், இங்க யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டானா போகட்டுங்கிறாங்க நிலா. பல்லவன் திரும்பி கூட பார்க்காம வெடுவெடுன்னு போயிட்டு இருக்க. நடேசன் போய் அவரோட சட்டையை போட்டுட்டு இருக்காரு. ஏங்க பல்லவன் அப்படின்னு சோழன் சொல்ல, போகட்டும்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன் வேகமா போய் அந்த ரோட்ல இருந்து அடுத்த ரோட்டுக்கு மறைஞ்சிடுறாரு. நடேசன் சட்டையில பட்டனை போட்டுட்டு வந்து சைக்கிள் எடுக்கிறாரு. எங்கேயாவது போயிட போறான்பான்னு சேரன் சொல்ல, போகட்டும்னு. எங்க போயிட போறாங்கிறாங்க நிலா. நடேசன் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்க. நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க. பாண்டி திரும்பி நிலாவை பாக்குறாரு. நிலா என்னன்னு கேட்க, ஆஹா ஒன்னும் இல்லைங்க, நான் அவசரமா தலையாட்டுறாரு அவரு. நிலா வீட்டுக்குள்ள போயிட, என்னடா அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. 3 பேரும் ஏக்கமா ரோட்டை பார்த்துட்டு இருக்க. பல்லவன் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் மனசுல பல்லவா அப்படின்னு நிலா அவரோட கையை இழுத்து பலார்னு அரைஞ்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. எம்மா அப்படின்னு நடேசன் பதர்னதும் நிலா சரமாரியா திட்டினதும் ஒரு மைண்ட்ல வருது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா பேசுற, அவரை செத்து போக சொல்ல நீ யாருடா அப்படின்னு நிலா கேட்டதை யோசிச்சுட்டு ஒரு செவுத்து பக்கமா உட்கார்ந்து இருக்காரு பல்லவன். அப்போ அந்த ரோட்டு வழியா வந்த காயத்ரி பல்லவனை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போறாங்க. மறுபடியும் நின்னு பல்லவனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவன் இப்படி உட்கார்ந்து இருக்கான், இங்க உட்கார்ந்து இருக்கான்னு யோசிக்கிற காயத்ரி பல்லவன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. பல்லவன் தலைய கூட நிமித்தாம அப்படியே உட்கார்ந்து இருக்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க காயத்ரி. அப்போதான் பல்லவன் நிமிந்து பார்த்து கண்ணை துடிச்சிட்டு ஒண்ணு இல்லைன்னு தலையாட்டுறாரு. அழுகுறீங்கிறாங்க காயத்ரி. அவரு மறுபடியும் கண்ணை துடிச்சிட்டு உட்கார. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லைன்னு வாய் திறந்து பதில் சொல்றாரு பல்லவன். ஏதாச்சும் பிரச்சனையான காயத்ரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு பல்லவன். 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. ஓகேவா நீங்கன்னு கேக்குறாங்க காயத்ரி. ஓகே தானே தலையாட்டுறாரு பல்லவன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு காயத்ரி கேட்க, நிமிந்து பார்த்துட்டு இல்ல வேணாங்கிறாரு பல்லவன். சின்ன விஷயம் தான், சரியாயிடும், நீங்க போங்கன்றாரு அவரு. ஷோராங்கிறாங்க காயத்ரி. பல்லவன் ஒன்னும் சொல்லாம இருக்க. நான் போகட்டுமான்னு கேக்குறாங்க காயத்ரி. போங்கன்னு தலையாட்டுறாரு பல்லவன். சும்மா இங்க உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க போங்கன்றாரு. நிஜமாவே ஒண்ணும் இல்ல அப்படின்னு மனசு கேட்காம பாக்குறாங்க காயத்ரி. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல அரை மனசா சரின்னு தலையாடுறாங்க அவங்க. அங்க இருந்து பல்லவனை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே காயத்ரி போறாங்க. கொஞ்ச நேரம் தள்ளி நின்னு பாக்குறவங்க அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. நடேசன் எங்கடா வர்றாருன்னு பார்த்தா சைக்கிள்ல இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு எங்கடா போனா அப்படின்னு பார்வையை 4 பக்கமும் உருட்டிட்டு சைக்கிளை வேகமா மிதிச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு இடத்துல செவுத்து பக்கமா உட்கார்ந்து இருக்கத பாத்துடுறாரு. சைக்கிளை சடார்னு பிரேக் போட்டு நிறுத்துறவரு, நம்ம போய் பேசலாமா கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு. அப்பாடா இங்கதான் இருக்கான் அப்படின்ற நிம்மதியில சைக்கிளை நிறுத்துறாரு. அப்படியே போய் ஒரு டீ கடை பெஞ்ச்ல உட்கார்றாரு. அது வழக்கமா அவரு வர்ற டீ கடை தான். ஒரு டீ போடவா அப்படின்னு கடைக்காரரு கேட்க, நடேசன் ஒன்னும் சொல்லாம உட்கார்ந்துட்டு பல்லவனையே பாக்குறாரு. ஒரு பீடி எடுத்து வாயில வச்சு பத்த வச்சு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பல்லவனை பாத்துக்கிட்டே இருக்காரு. பல்லவனும் தலை நிமிராம அசையாம அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. பல்லவன் அப்பப்ப வடிகிற கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. நடேசன் அப்படியே மெதுவா அந்த பக்கம் நடந்துகிட்டு பார்வையை பல்லவன் மேலேயே வச்சிருக்காரு. மறுபடியும் வந்து சைக்கிள் எடுக்கிறாரு. ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறாரு. மறுபடியும் பெஞ்சில போய் உட்கார்றாரு. நிலா வீட்டுக்குள்ள இருக்க. மத்த அண்ணனுங்க 3 பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காரு சோழன். பாண்டி நின்னுட்டு இருக்க. சேரன் இப்படி நடந்துட்டு, என்னடா கோவம் குறைஞ்சு வந்துருவான்னு பார்த்தா இன்னும் காணோங்கிறாரு. அண்ணே அவனுக்கு என்ன வீட்டுக்கு வழியா தெரியாது, வந்துருவான்ங்கிறாரு பாண்டி. அப்போ நிலா வெளியே வந்து 3 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணே அவன் வந்துருவான், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம்லாம் அவன் வராம இருக்கவே மாட்டான் அதான் அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா சோழனை பார்க்க அவரும் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்காரு. பாண்டிய பார்க்க அவரும் எதுவும் சொல்ல முடியாம வருத்தத்தோட நிக்கிறாரு. அவன் போகும்போது ரொம்ப வருத்தமா தானேப்பா போனான், அதான் ஒரே யோசனையா இருக்குப்பாங்கிறாரு சேரன். நான் அவனை அடிச்சது தப்புன்னு சொல்றீங்களான்னு நிலா கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, உனக்கு இல்லாத உரிமையா, அவனை அடிக்க உனக்கு நிறைய உரிமை இருக்கு, நான் அதுக்காகலாம் சொல்லல, அப்ப கிளம்பி போனவன் இன்ன வரைக்கும் காணோம்ல, அதான் பயமா இருக்குங்கிறாரு சேரன். வந்துருவான்னு நிலா சொல்ல, இல்லப்பா டைம் வேற ஆயிட்டே இருக்கு, நான் வேணா ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வந்துருவான்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே பிளீஸ்ண்ணே அவனே வருவானே, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க இப்ப அவனை தேடி போறத பார்த்தா அவன் அடிக்கடி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான், சண்டை வந்தா நாம கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடலாம், யாராவது வந்து நம்மளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவாங்க அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிரும், வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னா அதை வீட்டுல இருந்து ஃபேஸ் பண்ணணும், அது என்ன பழக்கம் வெளியில கிளம்பி போறது, அது தப்புன்னு அவனே வரட்டுங்கிறாங்க நிலா.
சோழனுக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆனாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. அப்படி சொல்றியாப்பான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே, அவன் ஒண்ணு இன்னும் சின்ன பையன் கிடையாது. அவன் எமோஷன்ஸ் அவனுக்கே ஹேண்டில் பண்ண தெரியணும். செஞ்சது தப்புன்னு அவனே முழுசா உணரணும். இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்தா மத்தவங்க யார பத்தியும் எதையும் யோசிக்காம உடனே கிளம்பி போயிட வேண்டியது. அந்த பழக்கத்துக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளர போயிடுறாங்க. பாண்டி கொஞ்சம் தூரத்துல நிக்கிறவரு சேரன் கிட்ட வராரு. அண்ணே, உங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னையா சொல்லுதுங்கிறாரு சேரன். ஆமா, நீ தானே ஜோசியக்காரன் ஏதோ சொல்றான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போன, அப்ப உன்னதான் சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரன் அப்படியான்னு யோசிக்கிறாரு. டேய், இப்படிலாம் சொன்ன அண்ணனுக்கு எப்படிடா ஞாபகம் வரும்? அந்த சந்தா வீட்டுல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தியே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கானே? அதைத்தான் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா இருக்க பிரச்சனையில இது வேறையா, சும்மா இருடா நீ அப்படிங்கிறாரு சேரன். நானே பல்லவன் வரலங்கிற டென்ஷன்ல இருக்கேன்னு ஏதேதோ பேசிக்கிட்டுங்கிறாரு சேரன். அவன் வந்துருவானே, அவனா வரட்டுங்கிறாரு பாண்டியும். இல்லடா போய் கூப்பிடலாண்டாங்கிறாரு சேரன். அண்ணே வானே உள்ள, அவன் வந்துருவான் வா வான்னு சோழன் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சு அண்ணனை உள்ளர கூப்பிடுறாரு. வானே அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இங்க பல்லவன் அங்கேயே உட்கார்ந்துருக்க, நடேசன் எங்கேயும் அசையாம டீ கடையிலேயே உட்கார்ந்துருக்காரு. ஷப்பா அப்படின்னு வேர்த்து வலியிற முகத்தை தொடச்சுக்கிட்டு அவரோட கண் பார்வையிலேயே பல்லவனை வச்சிருக்காரு. நல்லா இருட்டாகுது. 3 பேரும் தவிப்பா வாசலையே பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு நேரம் தான் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சேரன். அங்க வர்ற நிலா என்னன்னு கேட்க, பல்லவன் இன்னும் வரலையே பாக்குறாரு. நிலாவும் வாசலை எட்டி பாக்குறாங்க. பாண்டிக்கும் ரொம்ப தவிப்பா இருக்கு. அண்ணே, நான் வேணா போய் பார்த்துட்டு வருவான்னு கேக்குறாரு. போன் பண்ணி பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, போன் பண்ணேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறாரு பாண்டி. அண்ணே, ஓன் நம்பர்ல இருந்து போன் பண்ண அவன் எடுப்பான், உன் போனை கொடுனேங்கிறாரு சோழன். நான் ஏற்கனவே போன் பண்ணி பார்த்தேன்டா, அவன் எடுக்கலங்கிறாரு சேரன். பரவாயில்ல கொடுன்னு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாப்போங்கிறாரு சோழன். அப்படின்னு சேரன் தலையாட்ட கொடுன்னு போனை வாங்குறாரு. பல்லவனோட மொபைல் ரிங் ஆக அத கொஞ்ச தூரம் தள்ளி இருக்க கடையில உட்காந்துட்டு நடேசனோ கேட்டுட்டு இருக்காரு. பல்லவன் போன் எடுத்து ஆன் பண்ணி காதுல வைக்க, டேய் பல்லவா, நான் சோழன் பேசுறேன்டா அப்படின்னு சொல்ல அப்படின்னு கட் பண்ண போறாரு அவரு. டே டே இருடா, போனை வச்சிடாதரான்னு சோழன் சொல்ல, மறுபடியும் காதுல வைக்கிறாரு பல்லவன். சரி, எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுடான்னு சோழன் கேட்க, நான் எங்க இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிறாரு அவரு. டேய், எங்க இருக்கன்னு சொல்லுடா அப்படின்னு சோழன் கேட்க, என் மேலதான் உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லையே. அம்மா போயிட்டாங்க, அண்ணி அடிக்கிறாங்க, அவங்க அடிச்சா நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்கல்ல, எனக்காக நீங்க யாரும் பேசலல்ல, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறாரு பல்லவன். டேய் சரிடா விடுறா, ஓ அண்ணி தானே, வீட்டுக்கு வாடா பேசிக்கலாங்க சோழன். நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி நீ எங்க இருக்கன்னாவது சொல்லுங்கிறாரு சோழன். நான் எங்கேயோ இருக்கேன், என்னமோ பண்றேன், உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. நடேசன் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஷோ அப்படின்னு சோழன் நின்று இருக்க. டேய் சோழா குடுறா, நான் பேசுறேன்னு கேக்குறாரு சேரன். இருனே நான் பேசுறேன்னு அப்படிங்கிற சோழன். டேய் பல்லவா, வீட்டுல பிரியாணி எல்லாம் இருக்குடாங்கிறாரு. இங்க யாருமே சாப்பிடலடா, நீ வந்தன்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சோழன் சொல்ல, அமைதியா இருந்த பல்லவன், என்ன பார்த்தா சோத்துக்கு செத்தவன் மாதிரி இருக்கா, எனக்கு பிரியாணி வேணாம், ஒண்ணு வேணாம், போனேன் நான் வைக்கிறேன்னு போனை கட் பண்ணிடுறாரு பல்லவன். டேய் பல்லவா அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. கால் கட் ஆயிடுது. சோழன் சேர்ந்து காதுல இருந்து போன் எடுக்க, டேய் என்னடா என்னாச்சுன்னு சேரன் கேட்க, போனை கட் பண்ணிட்டான் அவன் அப்படிங்கிறாரு சோழன். எங்க இருக்கானா, என்ன பண்றானு சேரன் கேட்க, அதை பல தடவை கேட்டேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கிறாரு சோழன். அங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பானோ என்னமோ, நான் போய் பார்த்துட்டு வந்துருவாங்கிறாரு சேரன். அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க. அண்ணே இருங்கன்னேங்கிறாங்க நிலா. இல்லப்பா, எனக்கு மனசு கேட்கல, அதுக்காக நீ அவனை அடிச்சது தப்புன்னுலாம் நான் சொல்லல, ஆனா அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு தெரியாம மனசு ஒரு மாதிரியா இருக்குப்பா அப்படின்னு சேரன் தவிப்பா சொல்ல, எல்லாரும் அமைதியா நிலா என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறாங்க. பல்லவனுக்கு போன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க நிலா. சேரனோட மொபைல சோழன் நிலா கிட்ட நீட்ட வாங்கி கால் பண்றாங்க. கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, ஹலோ, அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல, எதுக்கு திரும்ப போன் பண்றீங்க அப்படின்னு பல்லவன் கத்த. நான் அண்ணி பேசுறேங்கிறாங்க நிலா. பல்லவன் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க. சோழன், ஆஹா இவளே அண்ணின்னு சொல்றாளே, ஆர்வமா பாத்துட்டு நிக்கிறாரு. கேக்குறியா இல்லையா, இங்க பாரு, நீ எங்க இருந்தாலும் சரி அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் தவிப்போட நிலாவை பாக்குறாங்க. பல்லவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்க. இங்க பார் பல்லவா, உனக்கு என் மேல கொஞ்சமாச்சும் அன்பு இருந்தா உன்னை அடிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நினைச்சின்னா கிளம்பி வா
இல்ல உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு நீ சொன்னா நான் சாரி சொல்லிட்டு இப்பவே இங்க இருந்து போயிடுறேங்கிறாங்க நிலா. ஆஹா இல்லங்கிறாரு பல்லவன். அப்ப கிளம்பி வாடா, அதிகபட்சம் ½ அவ்வளவுதான், வீட்டுல இருக்கணுங்கிறாங்க நிலா. அவங்க அடுத்து எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட பல்லவன் போன் எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இந்தாங்கண்ணே அவன் வந்துருவான் அப்படின்னு போனை கொடுக்க சரிப்பான்னு வாங்கிக்கிறாரு அவரு. இவ்வளவு சாலிடா சொல்லிட்டு போறாங்க, அப்ப அவன் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ச்சே என் ஆளை பாத்தியாடா, அவ அப்படியே என் பொண்டாட்டியாவே வாழ்றாடா, பிரச்சனையை என்னமா டீல் பண்றா, ச்சே ஐயோ அவளை எப்படிதான் பாராட்டுறதுன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு கொண்டாடி குதூகலிச்சிட்டு இருக்காரு சோழன். ஒரு ரொம்ப ஆனந்தத்துல பாண்டியனோட வயிற்று பிடிச்சு குத்திட, டேய் டேய் பைத்தியக்காரா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு பாண்டி. கொஞ்சம் தள்ளி இருக்க கடையில உட்காந்துட்டு இவன் என்னதான் பண்றான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு நடேசன். பல்லவன் முகத்தை தொடச்சிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்க பல்லவன் போற டைரக்ஷனை பார்த்து ஓகே பையன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு திருப்தியா தலையாட்டிட்டு சைக்கிள் எடுக்கிறாரு நடேசன். வீட்டுல 4 பேரும் காத்துக்கிட்டு இருக்க சேரன் வாசலையே பார்த்துட்டு இருக்க பல்லவனோட உருவம் வீட்டை நோக்கி நடந்து வருது. பல்லவன் வர்றான்ப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சேரன் ஒரேட்டை எடுத்து வைக்க, அண்ணே இருங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆனா அப்படியே நின்னுறாரு. எங்க போறீங்க, அவன் இங்கே தானே வந்துட்டு இருக்கான், வருவான் விடுங்கிறாங்க நிலா. வாசல் வரைக்கும் வர்றவனுக்கு வீட்டுக்குள்ள வர வழி தெரியாதா அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் வாசப்படிக்கிட்ட வந்து அப்படியே நிக்கிறாரு. நிலாவோட பேச்சு மீறி போய் கூப்பிடவும் முடியாதுன்னு 3 பேரும் பார்த்துட்டு இருக்க பல்லவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எல்லாரையும் அங்கிருந்தே பாக்குறாரு. டேய் பல்லவா என்னடா அங்கேயே நிக்கிற, உள்ள வாடான்னு சோழன் சொல்றாரு. பாண்டி எழுந்து வந்து பாக்க என்னடா உள்ளர வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சோழன் சொல்ல வாடா உள்ளங்கிறாரு பாண்டி. அவர் அப்படியே நின்னுட்டு இருக்க, டேய் வாடா உள்ளர, சும்மா முறுக்கிட்டு நிப்பான் வா அப்படின்னு பல்லவனோட கையை பிடிச்சி உள்ளர இழுத்துட்டு வர்றாரு பாண்டி. அவர் வீட்டுக்குள்ள வந்ததும் டேய் பல்லவா எங்கடா போன, நாங்கெல்லாம் பதறிட்டோம் தெரியுமா, போன் பண்ணா எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற, இப்படி எல்லாம் கோச்சிட்டு வீட்டை விட்டு போலாமாடா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே நான் கோச்சிட்டு போயிட்டேன்னு எல்லாரும் தேடிக்கிட்டான்னு வந்தீங்க, அந்த அளவுக்கு கூட என் மேல யாருக்குமே பாசம் இல்லைல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல என்னடா இவன் இப்படி பேசுறான்னு எல்லாரும் பதறாங்க. ஏய் நிலா தான் தேடி போக வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பழிய பட்டுன்னு நிலா மேல போடுறாரு சோழன். நீ அவங்களையே கேளு அப்படின்னு சோழன் ஒதுங்கிக்கிறாரு. நிலா 2 மெதுவா எடுத்து வச்சு பல்லவனுக்கு எதிரில் வந்து நிக்கிறாங்க. பல்லவன் தயக்கமும் சங்கடமுமா நிலாவை நிமிந்து பாக்குறாரு. நிலா கண்ணை கூட இமைக்காம பல்லவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.